கவலை சம்பந்தமான ஒரு அழகான ஒரு செய்தி. எப்படி ஒருவனுடைய கவலை ஒருவனுடைய வாழ்க்கையை சிதறடிக்கும், ஒருவனுடைய வாழ்க்கையை ஒன்று சேர்க்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அழகான செய்தி, அதாவது ஜுஹுத் வர் ரகாயிக் என்கின்ற நூலில் அப்துல்லாஹ் இப்னு அல் முபாரக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரக்கூடிய அறிவிப்பு, மன் தகுனி துன்யா ஹிய நியத்துஹு வ அக்பர் ஹம்மிஹி, யாருடைய எண்ணமாகவும் கவலையாகவும் இந்த உலகம் இருக்கிறது, அக்பர் ஹம்மிஹி, அவருடைய முழு சிந்தனை எதில் இருக்குது, இந்த இது கொடுக்கலையே, அதை எழுதலையே, அதை வாங்கலையே, அந்த பிசினஸ்க்குள்ள பாயலையே, இது நடக்கலையே, இது பெயிண்ட் அடிக்கலையே, இந்த இதான் வாழ்க்கை ஃபுல்லா விடிஞ்சதுலேருந்து என்னது மவுத், இந்த தூங்கும் வரைக்கும் இதுதான் யோசனை வைங்க, கனவுலே அதுதான். இப்படி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு வைங்களே, யாருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதோ அல்லாஹு தஆலா என்ன செய்வான்னு சொன்னால், ஜஅலல்லாஹு அல் ஃபக்ர பைன ஐனைஹி, தேவையை வறுமையை அல்லாஹ்வுடைய கண் முன்னால வைத்திருப்பான். தேவையையும் வறுமையை அல்லாஹ்வுடைய கண் முன்னால வைத்திருப்பான். ஏன்? அவர் எப்பையும் அது இல்லையே இது இல்லையேன்னு வாழ்றவர். அதனால அல்லாஹு தஆலா எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கொண்டு வந்து முன்னுக்கு வைப்பான். எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கொண்டு வந்து முன்னுக்கு வைப்பான். இந்த முன்னால தேவையை கொண்டு வந்து வைக்கிறதும் எடுக்கிறதும் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்வான்டா, அவனுக்கு 10 காட்டி 15 காட்டாம இருந்தா சந்தோஷமா இருக்கிறான். இன்னைக்கு அல்லாஹு தஆலா கதிர்ல எத்தனையோ விஷயத்தை மறைச்சு வச்சுக்கிறான். அதனாலதான் நிம்மதியாகிறோம். கதிரை பார்க்க ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. கதிர் உள்ள விஷயம் என்ன பார்த்தா நல்லதை மட்டும் பார்க்க மாட்டோம், கெட்டதையும் சேர்த்து பார்ப்போம். அல்லாஹ் மறைச்சதுல நன்மை இருக்கு, அதனாலதான் நிம்மதியா வாழ்றோம். 60 வருஷத்துக்கு என்ன நடக்க போன்னு பார்த்தா இப்ப நிம்மதியா இருப்போமா? இருக்க மாட்டோம். அப்ப அல்லாஹ் மறைக்கிறது நிஅமத். ஆனா இந்த மாதிரி நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? உலகமே கவலை என்று வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் முதலாவது என்ன செய்வான்னு சொன்னா, கவலையை ஆறுதல் படுத்துற வழிகள்ல மிக முக்கியமான அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படைகள். அல்லாஹ் என்ன செய்வானா, வறுமையை கொண்டு வந்து முன்னால வைப்பான். என்னென்னலாம் தேவை உனக்கு, அவனுக்கு முடியாது. அவன் எப்படி அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். சில மக்களுக்கு நீங்க பார்க்கலாம், வீடு அழகாக கட்டி பல கோடியில் அழகாக கட்டி முடிஞ்சுது, அப்பயே அவனுக்கு நிம்மதி இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல கோடு விழுந்துடும். அதை பார்த்துட்டு அவன் உள்ள என்ன டென்ஷன் தெரியுமா அவனுக்கு, கோடு அடிச்சு இவ்வளோ அழகா பெயிண்ட் அடிச்சு, யார் அடிச்சா இதை கோடை, வீட்டு ஃபுல்லா கலக்க அந்த ஒரு கோட்டுல விளங்கிட்ட. வீடு இல்லாதவன் கூட நிம்மதியாகிறான். கோடு வந்ததெல்லாம் என்ன செய்யறான், அவன் பெரிய டென்ஷன்ல இருப்பான். அதுக்காக வேண்டி பெயிண்ட் இது கோல் பண்ணி அதுக்கு செஞ்சு என்ன செய்யலாம், என்ன பெயிண்ட் அடிக்கலாம்னு முழு வீட்டுக்கு மாத்திட்டாச்சு. நிறம் மாறணுமே, அதுக்காக வேண்டி மாத்திட்டாரு. அல்லாஹ் பாருங்க, சுபஹானல்லாஹ். இதை ஒரு சிம்பிள் எடுக்கலாமா இல்லையா? எடுக்கலாம். ஆனா அவனால முடியாது, எங்களுக்கு முடியும். ரோட்ல போறவன் எப்படி போவான் தெரியுமா? உன் படுற பாட பாருங்களேன், என்ன அப்படித்தான் நினைப்பான். ஒரு விஷயத்துல அப்படி டென்ஷன் ஆறவங்க நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கிரில் வைப்பாங்களே அதுல அவனுக்கு அப்படி நேர வச்சா பிடிக்குது இல்ல, அதனால அது எவ்வளவு கொடைய ஏழுமோ விளங்கிட்டா, அதை எப்படியெல்லாம் மாற்ற இயலுமோ அதுக்காக வேண்டி 5 நாளை செலவழிக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அப்படிதான் கொடுப்பான். ஏன் தெரியுமா? அக்பர் ஹம்மிஹி அத்துன்யா, எதிரிக்குது மிக பெரிய கவலையாக அவனுக்கு உலகம் இருக்குது. அல்லாஹ் நிறைய கொண்டு வந்து சேர்ப்பான். அவனுக்கு கவலைப்படுறதுக்கு என்ன செய்யுது, நிறைய இருக்குது. சேர்த்துட்டு என்ன செய்யுது, வதுஃப்ஷி அலைஹி தைஅத்துஹு வஃபர்ரக ஷம்லஹு, அந்த முயற்சி எல்லாம் பிரிச்சிடுவான். ஏன்னா உலகத்தை தேட போனோம்னு வைங்களே, முயற்சி பிரிஞ்சிடும். அதனால அவனுக்கு என்ன நடக்கும், ஒன்றுல ஈடுபாடு இல்லாம பலவிதமான துறைகள் அவன் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். ஆனால் வமன் தகுனில் ஆஹிரஹ ஹிய நியத்துஹு வ அக்பர் ஹம்மிஹி, யாருக்கு முழு லட்சியமாக மறுமை இருக்கிறது, அல்லாஹ் என்ன செய்வான்டா, அவருடைய உலக தேவைகள் அப்படியே ஒன்று சேர்த்து முன்னால வச்சு, அதாவது சிலதை மறைச்சிடுவான், முயற்சியை உண்டாக்கிடுவான். முயற்சி அவருக்கு எது செய்வார் தெரியுமா? ஒன்றுக்கு மட்டும்தான் அவருக்கு முயற்சி இருக்கும். அதை அவர் திருப்தி காணுவாரு, அதை அடைஞ்சிருவாரு. அல்லாஹு தஆலா இந்த வேலையை செய்வான். ஜஅலல்லாஹு கினாஹு பைன ஐனைஹி, அவர் எல்லாமே உள்ளவர் மாதிரியான திருப்தியை அவட கண் முன்னால் அல்லாஹு தஆலா வைப்பான். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எப்படி தெரியுமா? ஒருவர் இங்க இருந்து அதாவது ரியாத் போறாரு. இவரோட லட்சியம் என்ன? ரியாதுக்கு போறது அவரோட லட்சியம். போற வழியில் அவர் சாப்பிடணும், குடிக்கணும், பாத்ரூம் போகணும், தூங்கணும், இது லட்சியம் அல்ல. இது என்னது? லட்சியம் அல்ல. யார் ரியாத் ஒரு இடத்துல போய் தூங்கணும் மட்டும் ஒரு லட்சியத்துல போறாரோ அவர் என்ன செய்ய மாட்டாரு, ரியாதை விட அவருக்கு தூங்குறது தான் டார்கெட்டா இருக்கும். இப்ப இவருக்கு போறது ரியாத் தான் நோக்கம். இடையில ஒரு இடத்துல தூங்குவோமான்னு ஒரு எண்ணம் வருது, ஆனா போக முடியாது அப்படின்ற ஒரு லெவல் வந்து இந்த டைமுக்குள்ள போக முடியாது. என்ன செய்வாரு, கொஞ்சம் முகத்தை கழுவி எல்லாம் செஞ்சு போட்டு போகத்தான் ஆரம்பிப்பாரு. அல்லாஹ் அவருடைய முயற்சியை உண்டாக்கிட்டான். ரியாது போறது மட்டும்தான் அவரோட லட்சியம். அதனால அவர் தூங்கவும் செய்வாரு, சாப்பிடவும் செய்வாரு, ஆனா லட்சியத்தை மிஸ் ஆக மாட்டார். யார் இந்த போற நோக்கத்துல இடையில 1000 லட்சியங்களை உருவாக்கி கொண்டாரோ அவர் உரிய நேரத்துக்கு போக மாட்டாரு, இந்த நிம்மதியான செஞ்சுக்க மாட்டாரு, தூங்கி இருக்க மாட்டார்.
அதான் நடக்கும். இதான் மறுமையை யார் லட்சியமா வச்சாரோ அவர் சாப்பிட்டிருப்பாரு, குடிச்சிருப்பாரு, வாழ்ந்திருப்பாரு, வீடு கிடைச்சிருக்கீங்க, நல்லா இருந்திருப்பாரு. ஆனால் கவலை இல்லாம ஒரு நிம்மதியா ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்திருப்பாரு. யாரு இதை லட்சியமா வச்சுக்கிட்டு இருந்தாரோ அல்லாஹ் இதுல பிரிச்சிருவான். ஒன்றை விட்டா ஒன்று வந்து கண்டே இருக்கேன். சிலரை பாருங்க, இன்ஷா அல்லாஹ் பள்ளிக்கு வரணுமப்பா, இந்த பயானுகளுக்கெல்லாம் வரணும், வீடு கட்டி கட்டிக்கிறேன், அதனால நம்மளுக்கு வர கிடைக்கல, இன்ஷா அல்லாஹ் வீடு கட்டி முடிஞ்சிடும். 20 வருஷமா கட்டுறாங்க. பணம் இல்லாததுக்கல்ல அத்திவாரத்துக்கு 1 வருஷம் விளங்கிட்டா, ஃபுல் அப்படி ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு ஜக்காத்து கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க தெரியுமா? ஜக்காத்து கொடுங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிற நிலைமைக்கு எல்லாம் முதலாவது ஜக்காத்து கொடுத்தா தொழணும், தொழுகு தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் விளங்கிட்டா. நம்ம தொழலை இன்னும், அதனால இன்ஷா அல்லாஹ் தொழுதுட்டு அதுக்கப்புறம் ஜக்காத்து கொடுக்கணும். பாக்குறோமா இல்லையா? சமுதாயத்துல என்ன கவலை, உலகத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டான், அப்படியே சேர்த்து வச்சுக்கிறான் அவருக்கு. நீ பார்க்க பார்க்க உனக்கு முடியாது. மௌத்து வரைக்கும் வீடை கட்டி முடிச்சுட்டு அவர் மௌத்தாகிறாரு, பிள்ளைகள் வாழுது விளங்கிட்டா. உலகத்துல பிள்ளைகள் 2ஆம் நிலை தான், முதல் நிலை எங்களுடைய நிலை தான். மனிதன் என்னதான் சொல்லிட்டாலும் அதான் முதல் நிலை. அன்புள்ள சகோதரர்களை, எனவே கவலைகள் எமது முயற்சிகளுக்கேற்ப பிரியும், கவலைகள் எமது முயற்சிகளுக்கேற்ப பிரியும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கவலை ஆறுதல் படுத்த இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் வழி இல்ம், அறிவு, சரியான அறிவு, மார்க்க அறிவு எங்கள்கிட்ட என்ன செய்யணும், இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவர்களால் என்ன செய்ய முடியும், அவர்கள் சரியான இடத்திலே இருக்க முடியும். இல்லை என்று சொன்னா அல்லாஹ் மூமின்களை பார்த்து எப்படி சொல்றான், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அச்சமும் இல்லை, கவலைப்பட மாட்டாங்களா மூமின்கள்? கவலைப்படுவார்கள். அவங்களுடைய கவலை எப்படியா இருக்காது, எல்லை மீறாது. அவங்களுக்கு தெரியுது துன்யா தஸூல், இந்த உலகம் என்ன செஞ்சிடும், நீங்கி போய்விடும் என்கின்ற பதிவு அவர்கள்ட்ட இருக்கு. இல்ம கொடுக்கணும். முதலாவது என்ன கொடுக்கணும், இல்மை கொடுக்க வேண்டும். அறிவை ஒரு மனிதன் கொடுக்கப்பட்டான் சொன்னால் நிறைய கவலைகள் நீங்கும். அறிவு கொடுக்கப்பட்டான் சொன்னால் அவனுக்கு நிறைய கவலைகள் என்ன செய்யும், நீங்கும். ஒரு விஷயத்தை பற்றிய மார்க்க அறிவு அவன்கிட்ட தெளிவா இருக்கு. இது எங்க போய் முடியும், இது எப்படி போகும், இந்த இழப்பு என்ன, இது எதுல நடக்கும், அப்படி என்ற இல்மு கிடைச்சிட்டா அவருக்கு என்ன செய்யும், கவலைகள் நீங்கி விடும் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், என்னால் விரிவாக அதை சொல்ல முடியாது நேரத்தின் காரணமாக. ஆனால் அறிவு என்பது எவ்வளவுக்கு கவலையில செல்வாக்கு செலுத்தும் என்பதற்காக சொல்ல வருகிறேன். எனவே யாருக்காவது நீங்கள் ஆறுதல் ஒன்று வழங்க வேண்டும் என்ற நிலைமையில் இருக்கிறீங்களா, அவங்களோட குடும்பத்தில் முதலாவது அவருக்கு நுழைச்ச கொடுங்க. பெருசா எப்படி ஆறுதல் படுத்தக்கூடாது, ஒன்றும் பயப்படாங்க, எல்லாம் சரியாயிரும். எப்படி சரியாகும்? நான் கேட்கிறேன், சும்மா ஒரு வசனத்துக்கு சொல்றேன், இவருக்கு அந்த பிரச்சனை இப்ப தெரியாது, அவன் படுற வேதனை இவனுக்கு தெரியாது, சும்மா போற போக்குல ஏதாவது 4 விஷயம் சொல்லிட்டு போத்துறது. முதல்ல கவனம் இருக்கணும் அதுல, முதல்ல என்ன அந்த இல்ம கொடுங்க. அதுல உங்களுக்கு தெரியுமா இது எப்படி என்று சொல்லி, இத முடிவு என்ன தெரியுமா, அந்த இல்ம நீங்க அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பிரிஞ்சாலும் சரி, அவர்கிட்ட அந்த இல்ம என்ன செய்யும், அவரை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இல்மு தான் கவலைக்கான ஆறுதலுக்கான முதல் வழி என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்.